வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குற மொக்க கமிட்டி நாங்கள் ஹோசியில் பார்த்துக்க நினைச்சுக்கேன். சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே கம்மியான அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம மார்வல் கிட்ட இருந்து போயிடலாமா? மார்வலில் டெட்பூல் 4 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அஃபிஷியலாக மார்வல் சைடில் அது கன்ஃபார்ம் பண்ணலனாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ரைன் ரெனால்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்டர்வியூவில் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன்னு சொன்னார். அதை பார்த்தோன்னே நிறைய பேர் பாய் பேண்ட் ஸ்கிரிப்டாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அப்படிலாம் இல்லைப்பா, அது டெட்பூல் 4 ஸ்கிரிப்ட் தான். டெட்பூல் எக்ஸ்மென் கிராஸ் ஓவரில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வரப்போகிற டெட்பூல் படத்தில் நம்ம ஒரு 4 எக்ஸ்மென் கூட 5ஆவதா டெட்பூலை வந்து பார்க்க போகிறோமா. டெட்பூல் இதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் வர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆப்வியஸாக இல்லை டைட்டில் டெட்பூல்னு இருந்தாலும் அது மோர் லைக் ஒரு எக்ஸ்மென் படமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது ஒரு அசம்பிள் படம் மாதிரி எழுதுறதா இப்போதைக்கு ரைன் ரெனால்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. ஒரு டீம் அப் மூவி. ஸோ அதில் ரைன் ரெனால்ட்ஸ் பார்ட் ஆஃப் த டீமாக இருக்க போகிறாராம். லைக் டெட்பூலை பார்ட் ஆஃப் த டீமாக வச்சு எழுதுறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. டெட்பூலுக்கு இதுக்கப்புறம் சோலோ படம் பார்க்கறது கஷ்டம்னு வேற சொல்லியிருக்காப்ல. டெட்பூல் ஃபேன்ஸுக்கு இது கெட்ட நியூஸாக இருந்தாலும் இன்னொரு விஷயத்தில் இது நல்லா தான் இருக்குது. பிகாஸ் நிறைய படங்களில் நிறைய டீம் அப்பில் நீங்கள் டெட்பூலை எதிர்பார்க்கலாம். டூம்ஸ்டேல வருவாரான்னு டவுட் தாங்க. பட் நிறைய எக்ஸ்மென் படங்களில் இப்போதைக்கு ரைன் ரெனால்ட்ஸ் டெட்பூல் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அண்ட் அவரே நிறைய எக்ஸ்மென் படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுற ஐடியாலையும் இருக்காராம். மோர்லைக்கு இது ஒரு பிராண்டாகவே ப்ரொடியூஸ் பண்ணுற ஐடியா டெட்பூலுக்கு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டான்லி மாதிரி டெட்பூல் அவருக்கான அந்த யூனிவர்ஸில் ஏகப்பட்ட கேமியோஸ் கொடுக்குற பிளானில் இருக்காராம். இதுக்கப்புறம் மியூட்டன்ஸாக வேற பிளான் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம நிறைய படங்களில் டெட்பூலை பார்க்க போகிறதாக தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெட்பூலுக்கு சோலோ படம் வேணுமா இல்லை டீம் அப் மூவிஸ் இருந்தால் நல்லா இருக்குமா? உங்கள் தாட்சை கீழே காமிங்க. ஒரு பக்கம் டெட்பூலுக்கு எல்லாமே நல்லா இருந்து நடக்க, இந்த பக்கம் ஹாக்கிக்கு எல்லாமே கெட்டதாக நடந்துட்டு இருக்கு. லேட்டஸ்டாக சின்ன இன்டர்வியூவில் ஜெரிமி ரென்னர் ஹாக்கி சீசன் 2க்காக மார்வல் தங்கிக்கிட்ட பேச வந்ததாகவும் ப்ரீவியஸ் சீசனோட பாதி காசு தான் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே இதுக்கப்புறம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை குவிட் பண்ணதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜெரிமி ரென்னருக்கு இப்போ லேட்டஸ்டாக சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஒழுங்காக ஸ்டண்ட்லாம் பண்ண மாட்டார். அந்த தாட்டில் மார்வல் டிஸ்னி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹாக்கி சீசன் 2க்கு இவருக்கு பாதி காசு தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மனுஷன் செம்ம காண்டாகி முழு காசு, அதாவது போன சீசனில் கொடுத்தா அதே அளவு காசு கொடுங்க, இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காருங்க. தில்லு ஒரு ஓஜி அவஞ்சரை எப்படியா ட்ரீட் பண்ணுவீங்க கொய்யால? என்ன இருந்தாலும் என் சப்போர்ட் ஹாக்கிக்கு தான். ஹாக்கி சீசன் 2 கேன்சல் ஆச்சுன்னா நினைக்காதீங்க, கண்டிப்பாக எடுக்க தான் போகிறாங்க. பட் இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகி கொஞ்சம் லேட்டாக தான் வரும் போலங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஜான் விக் ஸ்டைலில் ஏகப்பட்ட அசாசின்ஸ் இந்த பக்கம் ஹாக்கி அண்ட் கேட் பிஷப்பை ஹண்ட் பண்ணுற மாதிரி தான் கதையை வேறு எழுதியிருக்காங்க. நல்லா வந்திருக்கணும், மிஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது. வெயிட் பண்ணுவோம், சீசன் 2 பண்ணுவாங்க நம்பிக்கையோட. டூம்ஸ்டே ஷூட்டிங் ஆஃபீஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த ஷூட்டிங்கில் நம்ம விக்டர் வாண்டமோட சேரை வேறு டீஸ் பண்ணியிருந்தாங்க. பத்தாவது குறைக்கு தண்டர்போல்ட்ஸ் படம் வேறு ரிலீஸ் ஆகி நியூ அவெஞ்சர்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டிலே வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. மார்வலே இப்போதைக்கு தண்டர்போல்ட்ஸ் படத்தை நியூ அவெஞ்சர்ஸ் தான் சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடங்களில் பில்போர்டே வந்து மாற்றப்பட்டிருக்கு. படம் பார்த்தவங்க நிறைய பேருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கதான் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படமாக மாறிச்சு. எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ண படமாக இருக்குது. அந்த படம் டேரக்டாகவே டூம்ஸ்டேக்கான லீடர் தான் கொடுத்துட்டு போயிருக்கு. போஸ்ட் கிடிச்சினா ரூசோ பிரதர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்களா. அந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட்டாக டூம்ஸ்டேயோட கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அந்த படத்தை பார்த்துருக்காங்க. அதுக்கான பிக்ஸ்லாம் வந்து லீக் ஆயிருக்கு. அதில் நம்ம ஆர்டிஜோட லுக்குமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. மனுஷன் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்காப்ல. இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன பர்த்டே பிக்ல கேர்லிங் ஹேர்லாம் வச்சிருந்தாரு. அதுக்குள்ளே மொட்டை அடிச்சு விட்டுருக்காங்க. நீங்கள் எந்த ஆக்டர்ஸை வந்து பார்க்கும்போது சம்மந்தம் இல்லாத ஒரு டீம் அப்பா தான் தோணுது. இப்போதைக்கு ஷூட்டிங் மெயின் ஃபோக்கஸ்ங்கிறது கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அண்ட் பெட்ரோ பாஸ்கலை சுற்றி தான் நகர்தான். ரீட் ரிச்சர்ட்ஸ் அண்ட் நமக்கு தோரை பேஸ் பண்ணி தான் கதையை நகர்த்திட்டு இருக்க மாதிரி சொல்கிற அந்த சமயத்தில் பார்க்கலாங்க இந்த படம் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு. கிறிஸ் கிளார்மண்ட் இருக்கால எக்ஸ்மென் படத்தோட ரைட்டர், அவருமே டூம்ஸ்டே பற்றின சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஜே ஒன்லி விக்டர் வாண்டமா மட்டும் வராமல் ஒரு யங்கஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அயன்மேனாகவும் மல்டிபிள் ரோல்ஸுமே இன்வால்வ் ஆகியிருக்கிறது சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் ஒரு 4 ரோலில் 4 வித்தியாசமான கேரக்டர்ஸில் நீங்கள் ஆர்டிஜேவை பார்க்க போறீங்களா. அதே மாதிரி கிறிஸ் எவான்ஸையுமே கேப்டன் ஹைட்ராவாக வர மாதிரி மட்டும் இல்லாமல் அவரையுமே ஒரு எக்ஸ்ட்ரா 2 ரோல் வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் கேஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. கிறிஸ் எவான்ஸோட பேர் ப்ரொடக்ஷன் சேர் லிஸ்ட்டில் இல்லைனாலும் அவர் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக படத்தில் இருக்கார் போல தான் தோணுது. இப்போ நிறைய சர்ப்ரைஸ் கேமியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஜெஃப் ஸ்னைடர் ஒரு ட்ரஸ்டபிள் இன்சைடர் இந்த படத்தில் யார் யாரெல்லாம் வர போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய லிஸ்ட்டாகவே போட்டு கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் சேர்லேயுமே ஒரு 25 பேர் இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர். டே இன்னும் 60-65 பேரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போறீங்களாடா படத்தில். மொத்தமாக பார்த்தா எல்லாருக்குமே 2 நிமிஷம் சீன் தான் இருக்கும் போல. என்னமோ படம் நல்லா இருந்தால் ஓகே. அண்ட் லிஸ்ட் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் இருக்க மாட்டாருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. க்ரூட்டு, பிராட்லி கூப்பர், ராக்கெட்லாம் இருக்க மாட்டார் தான் சொல்லியிருக்காரு. இதை நம்பலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸ் தான் ஜெஃப் ஸ்னைடர். பட் 100% நம்புறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரட்டாக தான் எடுத்துகிட்டு இருக்க அந்த சமயத்தில் பார்க்கலாம் படம் என்ன மாதிரி வரப்போகுது. எக்ஸாக்டாக ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த மே மாதம் வந்துடும். தாறுமாறு தடாலடியாக இருக்க போகுது. அடுத்த மே மாதமே செம்ம பண்ணான மாதம் தான். GTA 6 ஒரு வருஷம் டிலே பண்ணிட்டாங்க. வி காட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பிஃபோர் GTA 6 கொய்யால. இந்த வருஷம் வர வேண்டிய கேமுங்க அடுத்த வருஷம் வர டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் மே மாதம் பட்டாசான மாதமாக இருக்கும் போது காசை சேர்த்து வச்சுக்கப்பா, காசை சேர்த்து வச்சுக்க சொல்லிக்கிறேன் இப்போவே. இதோட மார்வல் அப்டேட்ஸ் போடுது அப்படி நம்ம டிசி சைடில் போகும்போது பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சர்ஜன் ராக்குங்கிற ஒரு படத்தை வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்டாக கார்டின் ஃபெடரல் வேறு வந்து பார்த்தோன்னா சர்ஜன் ராக்காக வர மாதிரி பீஸ் அடிபட்டு இருந்துச்சுல.
அந்த படத்தை கேன்சல் பண்ணிட்டாங்களாம். பட் அஃபிஷியல் அப்டேட்டில் அந்த மாதிரி சொல்லலை. ஜேம்ஸ் கன் ஸ்டில் அந்த படம் நடக்குதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்க அந்த காரணத்தினால மேபி லைக் அந்த ப்ரொடக்ஷன் டிலே ஆகிருக்கும் போல தான் தோணுது. ஜேம்ஸ் கன் அவருடைய இந்த டிசியூ படங்களில் என்னென்ன வரும்னு சொன்னாரோ அது எல்லாமே கண்டிப்பாக நடக்குமா. அதுக்கேற்ற மாதிரி சர்ஜன் ராக் படமும் நடக்க தான் போகுது, ஆனால் கொஞ்சம் டிலே ஆகி நடக்குங்கிற மாதிரி தான் சொல்ல வந்திருக்காரு. ப்ரொடக்ஷன் டிலே ஆகியிருக்கு. ஸோ படத்தோட ரிலீஸும் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு சூப்பர் கேர்ள் ப்ரொடக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. கிரீன் லேண்டனுமே பேக் டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஹெவி ஒர்க் தான் டிசியூக்குள்ள நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா சர்ஜன் ராக் கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி, டிலே ஆகலாம். அதை மட்டும் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அஃபிஷியல் அப்டேட் ஏதாவது கொடுக்குறாங்களா இல்லையான்னு. இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுதுங்க. அப்படியே நம்ம ஹாலிவுட் சைடில் வரும்போது ஜேம்ஸ் கேமரான் அவருடைய அவதார் 3, 4 and 5 3 படங்களையுமே செம்ம ஹெவியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருஷம் அவதார் 3 ரிலீஸ் ஆகிடும். ஜோய் சால்டானா வேற இந்த படத்தோட மெயின் லீடாக நெத்திரி தான் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான டெத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கேமரான் டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிலாம் அந்த அவதார் உலகத்தில் நடக்குமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஷாக்கர் இந்த படத்தில் இருக்க போதாங்க. ஜேம்ஸ் கேமரான் அதை தொடர்ந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. 3 படங்களுமே ஒர்க் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் ஜேம்ஸ் கேமரானோட அடுத்த படம் என்னங்கிறதையுமே டீஸ் பண்ணியிருக்காரு. கோஸ்ட் ஆஃப் ஹிரோஷிமா. கோஸ்ட் ஆஃப் ஷிஷிமால கோஸ்ட் ஆஃப் ஹிரோஷிமா நாகாசாக்கி பாம்பில் மாட்டிக்கிட்ட ஒருத்தரோட கதை. இதுதான் அவருடைய அடுத்த படமாக இருக்க போதான். இது ஒரு புக்கை பேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஜேம்ஸ் கேமரான் அவருடைய டச்சையுமே வச்சு முதலுக்கு ஒரு அட்வென்ச்சராக தான் கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவதார் மொத்தமாக முடிச்சிட்ட அப்புறம் கோஸ்ட் ஆஃப் ஹிரோஷிமா மேலே தான் இந்த பக்கம் ஜேம்ஸ் கேமரான் கை வைக்கிற மாதிரி சொல்கிறாரு. இது ஃபேன்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. எத்தனை வருஷம் அவதாரை வச்சு ஓட்ட போறீங்க? உங்களை மாதிரி சில டேரக்டர்ஸ் தானே இருக்காங்க சைஃபை ஆக்ஷன் அட்வென்ச்சர் சொல்லி படுறதுக்கு. எடுங்கப்பா எடுங்க, வித்தியாசமாக படத்தை இருக்கேன். அதுக்காக தானே காத்துட்டு இருக்கான். அதாவது அந்த கோஸ்ட் ஆஃப் ஹிரோஷிமா புக்கை படிச்சிருக்கீங்களா? படிச்சவங்க தச்சுக்கல காம்பருங்க. இப்போ தாங்க இந்த 2024 கேம் ரிலீஸ் ஆச்சு. எக்ஸ்பெடிஷன் 33 வேற லெவல் ஹிட் அடிக்குது. எல்லார் ஃபேன்ஸ் மத்தியிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக பேசக்கூடிய ஒரு கேம் அது மாதிரி இருக்கு. ஹாலிவுட் வேற இப்போதைக்கு கேம் அடாப்டேஷன் ஃபேஸில் இருக்க அந்த காரணத்தினால இதை மட்டும் நம்ம ஏன் விட்டு வைக்கணும், உடனே இதுக்கான ஒரு லைவ் ஆக்ஷன் படத்தை அனௌன்ஸ் பண்ணுறதான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எக்ஸ்பெடிஷன் 33 பேஸ் பண்ணி ஒரு லைவ் ஆக்ஷன் படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த கேமை விளையாடலாத ஒரு டர்ன் பேஸ்ட் கேமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க அந்த சமயத்தில் நமக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது அந்த கேம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. செம ஆக்ஷன் அட்வென்ச்சர் அண்ட் ஃபேண்டசி பேஸ் பண்ண ஒரு கதை தான். படமாக ஒர்க் அவுட் ஆகும் தாங்க தோணுது. எக்ஸ்பெடிஷன் 33 கேம் யாராச்சும் விளையாடிட்டு இருக்கீங்களா? அது லைவ் ஆக்ஷனாக வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் தாச்சைக்கில் காம்பருங்க. நானியாவோட அடுத்த ரீபூட் அந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். கிரேட்டா கேவிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் இப்போதைக்கு அந்த படத்தில் வர போகிற ஒயிட் விச்சுக்கான அஃபிஷியல் கேஸ்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எம்மா மேக்கி பார்த்தோன்னே லைட்டாக மார்க்கெட் ட்ராபி ஃபீலிங் வந்தாலும் இல்லைங்க, இவங்க எம்மா மேக்கி இவங்க தான் இப்போதைக்கு அடுத்த நானியா படத்தில் ஒயிட் விச்சா வர போகிறாங்களாம். எனக்கு என்னமோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்டிங் போல தான் தோணுது. ஆல்ரெடி வந்த நானியா படங்களையே ரீபூட் பண்ண போகிறாங்களா, இல்லை இது ஒரு புது நானியா கதையாக இருக்க போதுமான்னு சொல்லி இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஐடியாவுமே கிடைக்கல. பட் நானியாவுக்கு அந்த ஒர்க் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் படுபயங்கரமாக போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது ஒரு செம்ம ஹாரர் படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தி வெப்பன்ஸ். ஒரு ஸ்கூலில் புது டீச்சராக போன ஒருத்தவங்களோட அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே ராத்திரி 2:17 AM அன்னைக்கு காணாமல் போயிடுறாங்க, காட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. இத்தனை குழந்தைங்க ஒரே ராத்திரியில் எப்படி காணாமல் போனாங்க, இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான கதைங்க. கான்செப்டே சூப்பராக இருக்குது, ட்ரெய்லர் அமேசிங்காக இருக்குது, பட்டாசா பண்ணியிருக்காங்க. செம்ம க்யூரியஸாக இருக்குது அந்த கதையில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாரர் படத்துக்கு நான் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெப்பன்ஸ் ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. டைம் தான் மறக்காம செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும் தோணுது. ஜாஷ் பிராலின் வேறு இருக்காப்புல, ஆக்டிங் அமேசிங்காக இருக்குது, ட்ரெய்லருமே சூப்பராக இருக்குங்க. தி வெப்பன்ஸ். அண்ட் ஃபைனலி எதிர்பார்க்காத ஒரு படம் த ஸ்மாஷிங் மிஷின். இல்லை யார் நடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ராக்குங்க என்னடா முடியெல்லாம் வச்சு அல்டிமேட்டாக மாற்றி கொண்டு வந்திருக்கீங்க. வழக்கமாக ஆக்ஷன் அட்வென்ச்சர் காட்டுக்குள்ளே போகிற மனுஷனை தூக்கி இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் படத்தில் நடிக்க வச்சிருக்காங்க. மோர்லைக்கு ஒரு பயோகிராஃபின்னு சொல்லலாம். 4 அடிக்கு மேலே வாங்க மாட்டேன்னு சொல்லி கான்ட்ராக்ட் போடுற மனுஷனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களாடா. ஆனால் நல்லா இருக்குது. இந்த ராக் வந்து இப்போதைக்கு பல வித்தியாசமான கதைகளை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. விச் இஸ் ரியலி குட் திங். அவருக்கு ஒரு ஆக்டிங் பொட்டன்ஷியல் இருக்குது, அது இந்த படத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. எம்லி பிளண்ட் வர நடிச்சிருக்காங்க. த ஸ்மாஷிங் மிஷின் ட்ரெய்லர் உண்மையிலே நல்லா இருக்குங்க. ராக் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்தில் பார்க்க போகிறோம்னு நம்புகிறேன். இந்த வெரி ஃபர்ஸ்ட் UFC ஃபைட்டரோட கதையாக இருக்கணும் ஐ கெஸ். ஸோ அதை பற்றி எனக்கு தெரியல. இந்த படம் பார்த்தே முழுசா தெரிஞ்சுப்போம். ஒரு ரேம்போ ஃபீலிங் வருது, பார்க்கலாம். த ஸ்மாஷிங் மிஷின். அண்ட் இதோட அந்த ஒத்துக்க நல்ல சூப்பர் நியூஸும் முடிந்தாலும் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸோ நான் வந்து மிஸ் பண்ணி ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலோ அது மறக்க வைக்கல. காம்பனிக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான விடையில் மீட் பண்ணி வந்திருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ். ஓவட்டா.